உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், அனைத்தையும் ஆளும் மாவேந்தரவரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியினுடைய சிறப்பாக ஒவ்வொரு நாளையும் இறைவன் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவ்வாறாக பாசா காலத்தினுடைய 7வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கருத்தை பற்றி தியானிக்க அழைப்பு விடுக்கிறது. நம்ம தாயாம் திருவையோடு இணைந்து நாமும் அதை தியானித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கருத்து ஆண்டவருடைய விண்ணேற்றம். இறைவன் மரித்து உயிர் தெழுந்து இந்த உலகத்திலே 40 நாட்கள் வாழ்ந்து அவர் விண்ணேற்றம் அடைகிறார் என்கின்ற இந்த ஆக சிறந்த கருத்தை தியானிக்க நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். இதற்கு முன்பதாக இறைவனுடைய விண்ணேற்றத்தினுடைய மகிழ்ச்சியை நாம் இரட்டிப்பாக்குவதற்கு நாம் இத்தனை நாட்களாக இறைவன் நம்மோடு இருந்தார் என்கின்ற அந்த கருத்து நமக்கு சற்று உள்ளார்ந்து தியானிக்க அழைப்பு விடுக்கிறது. அதனும் நம்மோடு இருந்தார் என்றால் இயேசு இறந்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களை திடப்படுத்தி கொண்டே இருந்தார். இதற்காக அவர் தன்னுடைய மக்கள், தன்னுடைய சீடர்கள் தன்னை மற்றவர்களுக்கு அறிவிக்க தந்தை, மகன், தூய ஆவியார் என்கின்ற பெயரால் திருமுழுக்கு கொடுக்க அவர்களை பக்குவப்படுத்தினார். அவ்வாறாக நாமும் இந்த பாஸ்கா காலத்திலே இறைவன் நம்மோடு இருந்தார் என்கின்ற உணர்வை நாம் எப்பொழுது முழுமையாக அறிந்து கொள்கின்றோமோ அல்லது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நாமும் நல்ல கிறிஸ்து அவனாக, நல்ல கிறிஸ்து அவளாக மற்றவர்களிடத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துவை அறிவிக்க நம்மளாலும் இயலும். காரணம், அதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியினுடைய உன்னதமே நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்திலே பகிர்வதுதான். எதை நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கு பகிர்வதுதான் இன்பம் அதிகமாக இருக்கிறது. ஆக நாம் பெற்றுக்கொண்ட இறை உணர்வை, இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த கிறிஸ்து உணர்வை நாம் எப்பொழுது மற்றவர்களிடத்திலே பகிர்கிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவத்தினுடைய அந்த உன்னத நிகழ்வு அல்லது அந்த கட்டளை இங்கு ஏற்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் குறித்து புகழுங்கள் என்கின்ற வசனம் 6 திருப்பாடல் 47 நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் 47:6 சொல்கிறது, பாடுங்கள், கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் என்கின்ற இந்த வசனம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை திடப்படுத்தி இப்பொழுது விண்ணேறி சென்று தன்னுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்க போகிறார். அவர் தன்னுடைய அரியணையை சூடுகிற இந்த நேரத்திலே அவருடைய மக்களாக, மந்தையின் ஆடுகளாக நம்முடைய கடமை இறைவனை புகழ வேண்டும்,
எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு அதனால் எதுவும் ஆகுவதில்லை. மாறாக அவருடைய மக்களாகிய நமக்கு தான் மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகிறது. இறைவன் நம்முடைய புகழ்ச்சிக்காகவோ அல்லது நம்முடைய வேண்டுதல்களுக்காகவோ அல்லது நம்முடைய பிரார்த்தனைகளுக்காகவோ காத்திருப்பவர் அல்ல. மாறாக இவை யாவும் நம்முடைய மன நிம்மதிக்காக தான் நாம் செய்கிறோம் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மகிழ்ச்சியின் ஞாயிறாக இந்த விண்ணேற்பு ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய மக்களாக அவருடைய பிறப்பை, இறப்பை, உயிர்ப்பை, விண்ணேற்றத்தை அறிக்கை இடுகிற அறிவிப்பு பலகைகளாக நாம் திகழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிறு நம்மை அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு பலகையாக கிறிஸ்து உயிர்த்து விட்டார், உயிர்த்த அவர் பின்னேறி சென்று தன்னுடைய தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேச காத்திருக்கிறார் என்கின்ற இந்த உன்னத கருத்தை தியானிப்பதோடு சேர்ந்து அதை அறிவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுது அதை அறிவிக்கின்றோமோ அப்பொழுது நாம் உண்மையாலுமே அவருடைய மந்தையின் ஆடாக, அவருடைய மக்களாக, அனைத்து வானதூதர்களோடு இணைந்து தூயவர் தூயவர் என்று பாடுகிறதற்கு இணையாக நாம் அவரை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆக சிறந்த கடமையாக, வேலையாக இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய இந்த விண்ணேற்றத்தை அறிவிக்கிறார்களோ அவர்கள் அவர் மந்தையின் ஆடுகளாக, அவரது மக்களாக வாழ்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு ஒருவேளை நாம் இந்த செயலை செய்ய மறந்தோம் என்றால் அதற்காக வரம் வேண்டி, இறைவா உம்மை அறிவிக்கின்ற மனிதனாக, மனிதியாக வாழ எனக்கு வரம் தா என மன்றாடுவோம். அன்பு இறைவா, நீர் எங்களை படைத்ததன் நோக்கமே உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை அன்பு செய்யவும், உம்மை பிரதிபலிக்கவும், உம்மை எடுத்துரைக்கும் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் உம்மை அறியாத மக்களுக்கு எடுத்துரைக்கும் கருவிகளாக வாழ வரம் தருவாயாக. ஆமேன்.